இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கெம்ஃபோர்ட் இது ஒரு சிவன் டெம்பிள் ஆக்சுவலி. இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு க்ளீனாக நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். எல்லோரும் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு க்ளீனாக இந்த லிங்க் அனுப்புகிறேன். வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். பாருங்கள், இந்த ஒரு லெசன் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் ஆக்சுவலி விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி, ஆனால் நல்லா கேவ் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் லைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு பாருங்க ரைஸ். இங்கே பார்க்குறதுக்கே ஃபுல் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. க்ளீனாக இருக்குது, ஒரு கீழே மாதிரி எனக்கு ஃபீல் தருது பார்க்குறதுக்கு. க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்தீங்கன்னா எல்லா கோயிலையும் க்ளீன்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள் மறக்காமல். நாங்கள் இப்போ நம்ம கோயிலில் போயிட்டு நம்ம பார்க்கிங் பண்ணுறது வச்சுருக்கோம். ஃப்ரீயாக ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரீயாக ஒரு 50 ஸ்பேஸ் மேக்ஸிமமாக பார்க் பண்ண முடியும். வாங்க உள்ள கோயில் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம உள்ளே வந்து காமிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் என்ட்ரி, அப்படின்னா ஸ்பெஷல் என்ட்ரி, ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூஸ் ஃப்ளூட் வேர் அப்படின்னாலாம் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கன்னா இங்கே போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். சிவனை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல் பார்த்துட்டு ரைஸ் பாருங்கள். இப்போ நம்ம மேலே ஸ்டெப்ஸு மேலெல்லாம் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கணேசா பிரம்மாண்டமான ஒரு கணேச சிலை ஒன்று இருக்குது பெருசாக. இங்கே பாருங்கள் பிரம்மாண்டம். இங்கே பாருங்கள், திருப்பி நம்ம மேலே ஏறி ஒரு ரவுண்ட் போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க ரைஸ், நம்ம பிரம்மாண்டமான இங்கே ஒரு சிவன் இருக்காரு. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் நம சிவாயன்னு போட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஒரு மாதிரி ஒரு கேதார்நாத்ன்ட்டு அந்த லிங்கம் இங்கே பாருங்க. குட்டி இந்த குட்டி ஸ்பெஷல் அந்த மாதிரியான வியூ இது. இங்கே பாருங்க, நம்ம முன்னாடி வந்துமே இருந்தாலும் இந்த கொகை ஃபீல். இங்கே பாருங்க, ஒரு கொகை கீழெல்லாம் இங்கே ஒரு டோர் செட்டப்ல வேற பண்ணிருக்காங்க. இங்கே இருக்கும்போது ஒரு கொகை ஃபீலிங். ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எக்ஸிட்காக வந்திருக்கோம். இங்கே ஒரு டெம்பிள் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த திருநெல்வேலி சிவன் அசுரனை அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லிங்கம் அங்கே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம முன்னாடி நிறைய இருக்குது கைஸ், நான் காமிக்கிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். நம்ம கீழே வேணா மேலே அப்படி தான் கைஸ் லைக் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே அந்த ஹெவனில் இருக்கிற மாதிரி ஒரு அயோத்தியா ஃபீல் நல்லா. ஆமாம், நம்ம அப்படியே வாய்ஸ் இங்கே இன்னொரு அதே மாதிரி ஒரு கொகை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், க்ளீனாக அந்த லிங்கத்து மேலே 5 நாகம் வர மாதிரியும், அதுக்கப்புறமா விநாயகர் அவங்க பார்வதியும் சிவனையும் சுற்றி வர மாதிரியும் அந்த எஃபெக்ட் எல்லாம் க்ளீனாக பண்ணியிருக்காங்க வாய்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்துனே வரும்போது முன்னாடி வந்தோம்னா இன்னும் பாருங்க. அதே மாதிரி இந்த கேக்குள்ளே எவ்வளோ அதிசயமான
முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக இருக்கு. அப்படியே நம்ம முன்னாடி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா பார்த்தீங்களா, அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இங்கே ஃபுல் அதே ஒரு செட்டப் லிங்கத்தோட நிறைய வருது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆஃப்டர் டிஃபிட்டிங் பாருங்க, இதெல்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான செட்டிங் பண்ண முடியுமா? யாருக்கும் கண்டுவே பிடிக்க முடியாது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான செட்டிங் வெறும் அந்த கேவுக்குள்ள. அங்கே பாருங்க, அந்த இடத்துலேருந்து ஒன்றா இப்படி கீழே ஒரு லிங்கமாக அங்கே பாருங்க. இங்கே பாருங்க, க்ளீனாக பாருங்க. இங்கே லிங்கத்தெல்லாம் வச்சுட்டு திருப்பி அந்த அசுரன் அழிக்கிற போகிறாங்க, காசெல்லாம் போடுறாங்க. இங்கே பாருங்க, உள்ள வர 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 இன்னும் அதிசயம் பார்க்க தான் ரொம்ப சிவன் அப்படியே இது பண்ண மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, கொஞ்சம் பார்த்து வரணும். இங்கே பாருங்க, அப்படியே பார்த்து வந்தோம்னாக்கா இங்கே நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு இது தெரியும். இங்கே பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான இது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இங்கே பாருங்க, லிங்கம் பாருங்க எவ்வளோ இதுவாக. அப்படியே முன்னாடி வந்துட்டே இருந்தோம்னா சிவனோட ஃபோட்டோவையும் அதுக்கப்புறமா 3 லிங்கத்தையும் ஒரே லிங்கத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்படியே நம்ம இந்த லிங்கத்தை பார்த்து அப்படியே லைட்டாக முன்னாடி வந்து இப்படி பார்த்தோன்னா இங்கே லெஃப்ட்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு லிங்கம் ஒன்று இருக்கும். அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போனோன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இங்கே பாருங்கள் லிங்கம். இங்கே பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமான சிவனோட ஒரு சிலை இருக்குது. அப்படியே அது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே